வணக்கம். கிரைம் டைரி செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். அரியலூர் மாவட்டத்தில் காதல் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 7 மாத கர்ப்பிணியை அடித்துக் கொன்ற பெற்றோரை கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை காணலாம். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள பொன்பரப்பி காலனி தெருவைச் சேர்ந்த தங்கராசு பவானி தம்பதிகளின் மகள் சர்மிளா. இவர் அப்பகுதியைச் சேர்ந்த கலைராஜ் என்பவரை காதலித்து வந்தார். இதற்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் கடந்த 2008ஆம் ஆண்டு ஷர்மிளா கலைராஜனோடு தலைமறைவானார். இதனையடுத்து பெற்றோர் பல இடங்களில் தேடி ஷர்மிளாவை கண்டுபிடித்து கலைராஜனிடம் இருந்து பிரித்து வீட்டுக்கு அழைத்து வந்தனர். பின்னர் அதே பகுதியைச் சேர்ந்த அன்புமணி என்பவருக்கு கடந்த 2009ஆம் ஆண்டு ஷர்மிளாவை திருமணம் செய்து வைத்தனர். இவர்களுக்கு ஒரு மகள் பிறந்த நிலையில் அன்புமணியுடன் வாழ பிடிக்காத ஷர்மிளா வீட்டை விட்டு வெளியேறி கலைராஜனுடன் மீண்டும் 4 ஆண்டுகளாக சென்னையில் குடும்பம் நடத்தி வந்தார். இதனால் கர்ப்பிணியான ஷர்மிளா கடந்த மாதம் 16ஆம் தேதி கலைராஜனை பழவேற்காடு கோவிலில் திருமணம் செய்து கொண்டார். இதை அறிந்த பெற்றோர் 7 மாத கர்ப்பிணியாக இருந்த ஷர்மிளாவை கலைராஜனிடமிருந்து பிரித்து வீட்டுக்கு அழைத்து வந்து கருவை கலைக்க முயன்றனர். ஆனால் கருவை கலைக்க ஷர்மிளா ஒப்புக்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் ஷர்மிளாவை செந்துறையில் உள்ள உறவினரின் வீட்டில் வைத்து அடித்துக் கொன்றுள்ளனர். எங்கள் ஊருக்கு வராமல் பொன்பருக்கு வராமல் செந்தரைக்கு வந்தாங்க. செந்தரைக்கு வரத்தில் அந்த பாப்பாவை பிடிச்சி வச்சுக்கிட்டு வீட்டில் அடைச்சி வச்சுக்கிட்டு நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஊரில் பஞ்சாயத்து நடந்தது. பஞ்சாயத்தில் அவங்க பஞ்சாயத்தில் ஒப்படைங்க, இல்லைன்னா அந்த பையனோட அனுப்பி வைக்கணும்னு கேட்டான். அனுப்பி வைக்க முடியாது, பஞ்சாயத்து ஒப்படைக்க முடியாது, ராசியான முறையில் எங்களுக்கு பேசி நான் அவங்ககிட்ட உங்கள் பையனை 2 நாள் சென்னை போய் சொல்லு, இன்னும் ஒரு 2 நாள் அவங்களை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கு குறிப்பாக இந்த பையனை எங்கள் பாப்பாவை அடித்து ஆளை வச்சு அவங்களே அடித்து கொலை பண்ணிட்டாங்க. பின்னர் மினி லாரியில் ஏற்றி பொன்பரப்பில் அவரது வீட்டுக்கு கொண்டு சென்று தூக்குமாட்டி தற்கொலை செய்தது போல நாடகமாடியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த செந்துறை போலீசார் சம்பவ இடத்துக்கு வந்து சடலத்தை மீட்டு அரியலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து ஷர்மிளா கொலை செய்யப்பட்டது உறுதியானதை அடுத்து ஷர்மிளாவின் தந்தை மற்றும் தாயார் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஷர்மிளா தன் கணவர் அன்புமணியிடமிருந்து விவாகரத்து பெறாத நிலையில் கலைராஜன் அவருடன் சேர்ந்து வாழ்ந்ததும் திருமணம் செய்து கொண்டதும் சட்டப்படி குற்றம் எனவும் இதற்காக அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் ஷர்மிளாவின் உறவினர்கள் தெரிவிக்கிறார்கள். ஷர்மிளா என்பவர் பெற்றோர் கூடிய பொன்பரப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் கலைராஜனுக்கும் ஷர்மிளாவுக்கும் மீண்டும் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டது. ஆகவே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு இவர்களுக்கு இடையில் தொடர்பு ஏற்பட்டது பெண்ணின் பெற்றோருக்கு தெரியவில்லை. அதன் பின்பு இவர்கள் சென்னைக்கு வேலைக்கு செல்வதற்காக பெண்ணை இங்கே செந்துறையிலே படிக்க வைத்துவிட்டு நான் சென்னைக்கு சென்று வேலை செய்கிறேன் என்று சென்னைக்கு சென்றார். சென்னைக்கு சென்று வேலை செய்யும் பொழுது அங்கே இவர்கள் இருவரும் பெற்றோர்களுக்கு தெரியாமல் இருவருடைய பெற்றோருக்கும் தெரியாமலே திருவேற்காடு கோயிலில் இன்னொரு மனைவியுடன் அதாவது அன்புமணியின் மனைவியுடன் கள்ளத்தொடர்பு ஏற்பட்டு இவர் திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தினார். 4 ஆண்டுகளாக குடும்பம் நடத்தினார். விவாகரத்து வாங்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த கலைராஜ் செய்த தப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷர்மிளா அன்புமணி விவாகரத்து வாங்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கல்யாணம் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி அவங்க கல்யாணம் பண்ணி கருவும் விட்டுருக்குறாங்க. அப்போ இந்து திருமண சட்டத்தின் அடிப்படையில் பார்த்தோன்னா விவாகரத்து வாங்காதையே ஒருத்தர் கூட குடும்பம் நடத்துறதும் குற்றம். அது இந்து மத திருமண சட்டத்தில் தண்டனைக்குரிய குற்றம். இதுகுறித்து கலைராஜன் கூறுகையில், ஷர்மிளாவின் கொலையில் அவரது பெற்றோர் மட்டும் சம்பந்தப்படவில்லை என்றும் அவரது தம்பி மற்றும் 2 சித்திகளுக்கும் தொடர்பு உண்டு எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். என்னோட டிமாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் மெயின் அக்யூஸ்டே அவனோட தம்பி, என்னோட ஒய்ஃபோட தம்பி தான். அவன் தான் இதில் அவளை எப்படி சொல்கிறது, அவளை ஹெவியாக தாக்கியிருக்கான். அவன் தாக்குனதுனால தான் இறந்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா அவளோட சாவில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 3-4 பேராக சம்மந்தப்பட்டிருக்காங்க. 3-4 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மட்டும் பண்ணதான் அவங்க மறைக்க பார்க்குறாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தம்பியோ இல்லை மற்றவங்களோ யாரையும் உள்ளே கொண்டு வரல, கொண்டு வர கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிக்கு இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது தான். அவன் தான் இதில் மெயின் அக்யூஸ்ட் நம்பர் 1 அவன் தான். ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுங்க இது வரைக்குமே அவன் வர கிடையாது, எங்கே இருக்கானே தெரியல. எஸ்கேப்டு, இது வரைக்கும் எங்கே இருக்கானே தெரிய கிடையாது. அவனை கேஸில் இன்வால்வ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. தான் விரும்பியவரை கரம் பிடிக்க நினைத்த குற்றத்துக்காக
பெற்ற மகளையே பெற்றோரை அடித்துக் கொன்றது அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலாஜி, நியூஸ் 7 தமிழ், அரியலூர். புதுச்சேரியில் அடுத்தடுத்து அரங்கேறும் தொழிலதிபர்கள் கொலைகளால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். புதுச்சேரியை அடுத்த திருபுவனை சின்னப்பேட்டையைச் சேர்ந்தவர் தொழிலதிபர் வேலழகன். புதுச்சேரி மாநில கபடி சங்க நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த இவர் ரியல் எஸ்டேட், கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனி மற்றும் தனியார் கம்பெனிகளுக்கு கான்ட்ராக்ட் மூலம் ஆட்களை வேலைக்கு அனுப்புவது உள்ளிட்ட தொழில்களையும் செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 19ஆம் தேதி இரவு சன்னியாசி குப்பத்துக்கு சென்று தனது நிலத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கும் போது மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் வேலழகன் மீது நாட்டு வெடிகுண்டை வீசினர். இதில் சம்பவ இடத்திலேயே வேலழகன் உடல் சிதறி பலியாகினார். இதுகுறித்து திருப்புவனை இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். வேலழகன் கொலை செய்யப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டு கடைகள் மூடப்பட்டன. அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டது. கொலையாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டும் கொலையாளிகள் யார் என்பது குறித்து எந்த துப்பும் கிடைக்கவில்லை. இதனால் குற்றவாளிகளை பிடிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த நிலையில் வேலழகன் கொலை வழக்கை திருப்புவனை காவல் நிலையத்திலிருந்து சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றம் செய்து கடந்த 19ஆம் தேதி டிஜிபி சுனில்குமார் கௌதம் உத்தரவிட்டார். மேலும் குற்றவாளிகள் குறித்து துப்பு கொடுப்பவர்களுக்கு 50,000 ரூபாய் சன்மானம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து எஸ்பி ஆறுமுகம், இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் கொண்ட சிபிசிஐடி தனிப்படை கொலை குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டது. தொடர் விசாரணையின் அடிப்படையில் வேலழகன் கொலை வழக்கு தொடர்பாக திருபுவனை பகுதியைச் சேர்ந்த சிவராமன் மற்றும் கார்த்திகேயன் ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணாங்க, லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணாங்க. ஆனால் டிஜிபி அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கிரைம் பிரான்ச் சிபிசிஐடிக்கு கொடுத்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இமீடியட்டாக நாங்கள் ஜிந்தா கோதண்டராமன் அதில் அவரை இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக போட்டு அதை தீவிர புலான் விசாரணை பண்ணோம். அதை பண்ணி பார்க்கும்போது இது 2 பர்சன், சிவராமன் அப்படின்னு ஒருத்தர், ரமேஷ் என்கிற கார்த்திக், இவங்க 2 பேரும் தான் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸ்பாட்டில் போயிட்டு பாம் அடித்து அவரை சாகடிச்சாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அவங்க 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணோம். இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டதில் தொழில் போட்டி காரணமாக பிரபல தொழிலதிபர் உதயகுமார், அவரது ஆதரவாளர் செங்கதிரவன் ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் வேலழகனை கொலை செய்ததாகவும் இருவரும் வாக்குமூலம் அளித்தனர். இதையடுத்து தந்தை பெரியார் நகர் பகுதியில் பதுங்கியிருந்த உதயகுமார் மற்றும் செங்கதிரவன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பின்பு ரகசிய இடத்தில் அவர்களிடம் விசாரணை நடத்திய போது திருபுவனை தொழிற்பேட்டையில் கம்பெனிகளுக்கு லேபர் கான்ட்ராக்ட் எடுப்பதில் ஏற்பட்ட தொழில் போட்டி காரணமாக கொலை செய்ததாக தெரிவித்தனர். இதையடுத்து கைதானவர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் சந்திரன் நேரில் விசாரணை நடத்தினார். பின்பு குற்றவாளிகளிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட 2 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக பூபாலன் உட்பட 4 பேரை சிபிசிஐடி போலீசார் தேடி வருவதாக சீனியர் எஸ்பி சந்திரன் தெரிவித்தார். மெயின் அக்யூஸ்ட் பாத்தீங்கன்னா பாம் அடிச்சவன் தான் மெயின் அக்யூஸ்ட் இல்லையா? அதுல 2 பேர் அன்னைக்கு நைட்டு போயிட்டு 8 மணிக்கு சுமார் 8 மணிக்கு அந்த இடத்துல போயிட்டு பாம் அடிச்சவங்க 2 பேர், சிவராமன் இன்னொன்னு ரமேஷ், 2 பேர். அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சாச்சு. அவங்களை இன்ஸ்டியேட் பண்ணது யாரு? அது செங்கதிர் மற்றும் உதயகுமார் அப்படிங்கிறது அதுவும் தெளிவாக வந்துச்சு. இதுக்கு மேலே அதில் யார் இந்த பாம்புக்கு உதவுனது, அவனுக்கு என்கரேஜ் பண்ணது யாரு, மாரல் சப்போர்ட் யாரு, அப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்களை எல்லாத்தையும் நம்ம குடிவர அவங்க அந்த ஏரியாவிலே தான் பண்ணியிருக்காங்க. சன்னியாசிக்கு போய் ஏரியாவில் இங்கிருந்தெல்லாம் போகல, அந்த ஏரியாவில் இருக்கிறதா பண்ணியிருக்காங்க. விவேக் குமார், நியூஸ் 7 தமிழ், புதுச்சேரி. கடலூர் மாவட்டத்தில் பல லட்சம் மதிப்புள்ள சிலையை திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து கடத்தப்பட்ட சிலை மீட்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கீழப்பருத்திக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது உத்தரபதீஸ்வரர் கோவில். இக்கோவிலில் கடந்த 17ஆம் தேதி அன்று பழமை வாய்ந்த உத்தரபதியார் சிலை திருடு போனது. இதுகுறித்து பொதுமக்கள் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குமராட்சி போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது வெள்ளூர் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக சுற்றிக் கொண்டிருந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர் சேத்தியார் தோப்பு விலங்காடு பகுதியைச் சேர்ந்த வீரபாண்டியன் என்பதும் அவருக்கு உத்தரபதியார் சிலை கடத்தலில் தொடர்பு இருந்ததும் தெரிய வந்தது. அவர் அளித்த தகவலின் பேரில் வெள்ளூர் பகுதி கொள்ளிடம் ஆற்றில் பதுக்கி வைத்திருந்த உத்தரபதியார் ஐம்பொன் சிலையை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து இந்த சிலை திருட்டில் வேறு யார் யாருக்கு தொடர்பு உள்ளது எனவும் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ராமேஸ்வரம் கீழவாசல் பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றில் வெளிமாநில பெண் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கீழவாசலில் ராமநாத சுவாமி கோவில் முன்புள்ள தனியார் தங்கும் விடுதி ஒன்றில் கடந்த 25ஆம் தேதி மோகன்லால் என்பவர் 32 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவருடன் கோவிலிலிருந்து வந்ததாக கூறி தங்கியுள்ளார். பின்னர் இருவரும் கோவிலுக்கு சென்று திரும்பிய பின்னர் மோகன்லால் மட்டும் அறையிலிருந்து வெளியேறி சென்றுள்ளார். அதனை அடுத்து அறைக்கு அவர் திரும்பி வராத நிலையில் அவர் தங்கியிருந்த பூட்டிய அறையிலிருந்து துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனையடுத்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்த விடுதி நிர்வாகிகள் அறையை திறந்து பார்த்தபோது மோகன்லாலுடன் வந்த பெண் கழுத்து அறுபட்ட நிலையில் ரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். இதனையடுத்து பிணத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இந்த படுகொலை குறித்து தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். கொடநாட்டில் உள்ள மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான சொகுசு பங்களாவில் கொள்ளையில் ஈடுபட்ட கும்பலை தேடி தனிப்படை சென்னை விரைந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவிற்கு சொந்தமான கொடநாடு சொகுசு பங்களாவில் கடந்த 24ஆம் தேதி அதிகாலை ஒரு மர்ம கும்பல் புகுந்து ஆவணங்களை கொள்ளையடித்து சென்றது. அப்போது 9வது நுழைவு வாயிலில் பணியில் இருந்த ஓம் பகதூர் என்ற இரவு காவலர் கொலை செய்யப்பட்டார். 8வது நுழைவு வாயிலில் பணியில் இருந்த கிருஷ்ணா பகதூர் என்ற இரவு காவலர் படுகாயமடைந்து கோத்தகிரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை தேடும் பணியில் நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஒரு டிஎஸ்பி மற்றும் 2 இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய தனிப்படை சென்னை விரைந்துள்ளது. அது மட்டுமின்றி 6 தனிப்படைகள் நீலகிரி மாவட்டம் மற்றும் வெளி மாவட்டங்களில் சென்று துப்பு துலக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறு பகுதியில் ரவுடி ரவிசங்கரை வெட்டி கொன்ற வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருகே உள்ள உருவையாறு பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர். இந்நிலையில் கடந்த ஆண்டு சசிகுமார் என்பவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக ரவிசங்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த அவரை 2 நாட்களுக்கு முன்பாக 5 மோட்டார் சைக்கிள்களில் வந்த 10 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பியோடியது. இது தொடர்பாக வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் சசிகுமாரின் கொலைக்கு பழிக்கு பழியாக அவரது தம்பி ராஜசேகரன் மற்றும் சசிகுமாரின் கூட்டாளிகள் சேர்ந்து ரவியை கொலை செய்தது தெரிய வந்தது. இந்த நிலையில் வில்லியனூர் பகுதியில் பதுங்கியிருந்த சசிகுமாரின் தம்பி ராஜசேகரன் உட்பட 10 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் 2 பேரை தேடி வருவதாகவும் தெரிவித்தனர். அவர்களிடமிருந்து 4 வீச்சறிவாள்கள், செல்போன்கள், 1 கத்தி, 1 இரும்பு ராட் மற்றும் 4 இருசக்கர வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சென்னை அருகே மன அழுத்தம் காரணமாக தாயையும் சகோதரியையும் கொடூரமான முறையில் கொலை செய்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சைதாப்பேட்டை கேபி கோயில் தெருவை சேர்ந்தவர் ஹேமலதா. ஹேமலதாவின் கணவர் சண்முகம் கடந்த வருடம் மாரடைப்பால் உயிரிழந்து விட்டார். கிண்டி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஸ்டெனோகிராஃபராக பணிபுரிந்து வந்த இவர் தனது மகள் ஜெயலட்சுமி மற்றும் பாலமுருகன் ஆகியோருடன் வசித்து வந்துள்ளார். இவரது மகள் ஜெயலட்சுமி தனியார் பொறியியல் கல்லூரியில் பிஇ இறுதி ஆண்டு படித்து வந்த நிலையில் பாலமுருகன் எம்இ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்துவிட்டு OMRஇல் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் ஜெயலட்சுமி தனது கடைசி நாள் தேர்வு எழுத வராததால் அவரது தோழி ஜெயலட்சுமியை செல்போனில் தொடர்பு கொண்டிருக்கிறார். ஜெயலட்சுமி போன் எடுக்காததால் அவரை தேடி அவரது வீட்டிற்கே சென்ற தோழி வீட்டின் கதவு சாத்தப்பட்டிருந்ததால் பக்கத்து தெருவில் உள்ள ஜெயலட்சுமியின் உறவினருக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதையடுத்து ஹேமலதாவின் கணவரின் தங்கை யசோதா தனது கணவரோடு ஹேமலதா வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது ஹேமலதா வீட்டின் ஹாலில் கழுத்து மற்றும் மார்பு பகுதிகளில் கத்தியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். மேலும் அவரது மகள் ஜெயலட்சுமி படுக்கை அறையில் கழுத்தில் குத்தப்பட்டும் கழுத்தறுக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். அவர் சார் வந்துட்டு என்ன கேட்டாங்கன்னா, என்ன சார் இன்னும்ப்பா இன்னும் வரலன்னு கேட்டாங்க. அந்த வாரத்துக்கு நாங்கள் என்ன சொன்னோம், சார் இன்னும் வரவே இல்லை சார். அப்புறம் 2 பேர் சரி நீ வாப்பான்னு சொல்லிட்டு நானும் அந்த சார் போயிட்டு உள்ளே போய் பார்த்தோம். பார்க்கறதுக்குள்ளே அவங்க தங்கச்சி என்ன பண்ணாங்க,
இங்கே என்னங்க கதவு திறந்துருக்கு வாங்கன்னு, அதான் கதவை அவங்க ஓப்பன் பண்ணி சார் கதவு திறந்துருக்கு வாங்கன்னு சார் போகிறதுக்குள்ளே அந்த அம்மா கீழே படுத்துன்னு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஃபுல்லாக மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அப்புறம் அந்த அம்மா பார்க்கறதுக்கு இன்னும் அந்த அம்மா பார்த்துட்டு அப்புறம் அந்த பொண்ணு பார்க்கலாமா, அந்த பொண்ணு அந்த பெட்ரூமில் படுத்துன்னு, அந்த அம்மா பெட்ரூமில் அந்த பொண்ணு இறந்துன்னு இருக்குது. பொண்ணு அந்த அம்மா வந்து ஹாலில் இறந்துருக்காங்க. எதுவுமே தெரியாது. நாங்கள் வழக்கமாக வந்து அவங்க லேட்டாக தான் இருந்திருப்பாங்க, லேட்டாக தான் இருக்குவாங்க. அதே மாதிரி நாங்கள் நினச்சிப்போம். இப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து கேட்டதுனால தான் அது வந்து எங்களுக்கு தெரிஞ்சது எக்ஸாம்னு சொல்லிட்டு. இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த யசோதா சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார். தகவலை அடுத்து விரைந்து வந்த சைதாப்பேட்டை போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய் உதவியோடு சம்பவ இடத்தை ஆய்வு செய்தனர். இந்நிலையில் ஹேமலதாவின் மகன் பாலமுருகன் தலைமறைவானார். அவரது செல்போனும் அணைத்து வைக்கப்பட்டிருந்தது. சந்தேகமடைந்த போலீசார் 4 தனிப்படை அமைத்து பாலமுருகனை தேடி வந்தனர். இந்நிலையில் பாலமுருகனின் செல்போன் டவரை பின்தொடர்ந்த தனிப்படை போலீசார் கேளம்பாக்கத்தில் வைத்து அவரை கைது செய்தனர். அவரிடம் நடந்த விசாரணையில் தந்தை இறந்த துக்கத்தில் மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தனது தாய் மற்றும் சகோதரியை கொலை செய்து தானும் தற்கொலை செய்ய திட்டமிட்டு 4 நாட்களுக்கு முன்பே கத்தியை வாங்கியதாகவும் கூறியுள்ளார். மேலும் இருவரையும் அதிகாலையில் கொலை செய்தால் யாருக்கும் சத்தம் கேட்காது எனவும் திட்டம் தீட்டி அதிகாலை 3 மணிக்கு வீட்டிற்கு வந்து தனது தாய் மற்றும் தங்கையை துடிக்க துடிக்க கத்தியால் குத்தியும் கழுத்தை அறுத்தும் கொலை செய்துவிட்டு அவர்கள் இருவரும் உயிர் பிரிந்து விட்டதை உறுதி செய்து கொண்டு பின்னர் அங்கிருந்து கேளம்பாக்கம் சென்று தனது கையை கத்தியால் கிழித்து கொண்டு தற்கொலைக்கு முயன்றபோது பிடிபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். பாலமுருகனுக்கு அடிக்கடி மறதி இருந்ததாகவும் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருப்பார் எனவும் அருகில் இருப்பவர்கள் தெரிவித்தனர். ஆனால் நான் பண்ணுறது வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு போயிடுவார், ஆஃபீஸில் விட்டுடுவார். ஆஃபீஸில் விட்டால் கூட என்ன சொல்லுவார், நான் பைக் எடுத்துகிட்டு போனால் அந்த ஆஃபீஸில் விட்டுட்டேன், ஓகே நாளைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படி தான் சொல்லுவார். போய் பைக்கில் போவார், சாயங்காலம் வரும்போது காரில் வருவார். கேட்கும்போது பைக் இல்லைன்னு சொல்லுவார். அங்கே பைக் எட்டோடு அங்கே பக்கம் போய் பைக்கு எடுத்துகிட்டு வரலதா சார் అంటే ஐயோ பைக் కానము అని అంటాడు. அங்கே போய் பைக் போச்சு சாரி అనేసి திருப்பி మళ్ళీ வருவா. இங்கே ஹேண்டில் இப்படி இது பண்ணுவா. கொஞ்சம் நடந்து போய் திருப்பி மழை வருவா, திருப்பி மழை நடந்து மழை திருப்பி வருவா. கைது செய்யப்பட்ட பாலமுருகன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். மகனே தனது தாய் மற்றும் தங்கையை துடிக்க துடிக்க கத்தியால் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மணிகண்டன், நியூஸ் 7 தமிழ். நடிகை நந்தினியின் கணவர் தற்கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரிய வழக்கில் காவல்துறையினர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான நந்தினி கணவர் கார்த்திகையின் தாய் சாந்தி தாக்கல் செய்துள்ள மனுவில் தனது மகன் தற்கொலை செய்து கொண்ட ஹோட்டலில் கண்டெடுக்கப்பட்டுள்ள கடிதத்தில் நந்தினியின் தந்தை ராஜேந்திரன் கொடுத்த நெருக்கடியால் தற்கொலை செய்து கொள்வதாக குறிப்பிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆனால் விருகம்பாக்கம் காவல்துறையினர் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் எனவே வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனு நீதிபதி ஆர் மகாதேவன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த மனுவுக்கு விருகம்பாக்கம் காவல்துறை பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டார். மேலும் வழக்கு மீதான விசாரணையை நீதிபதி ஜூன் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இத்துடன் கிரைம் டைரி செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.